நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதனால் அது எதினா நீர் என்னோடு இருப்பதனா. எதினா எதினா நீ என்னோடு இருப்பதனா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதனால் அது எதனா நீ என்னோடு இருப்பதனா. எதினால் அது எதினா நீ என்னோடு இருப்பதனா. தேவன் நம்மோடு கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு இந்த ராத்திரி முழுதும் நான் சொல்ல முடியும். பீகார்ல ராம்கட் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே கூட்டங்களை நடத்துவதற்காக என்னுடைய சகோதரர்கள் ஒழுங்கு செய்தார்கள். நானும் போகிறதா இருந்தது. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வருகிறதா இருந்தது. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் வருகிறதா இருந்தது. என்னுடைய சகோதரர்கள் அங்கே போய் போலீஸ் இடத்துல பெர்மிஷன் வாங்கினார்கள். அங்கே இருக்கிற அதிகாரத்தில் பெர்மிஷன் வாங்கினார்கள். அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ல எங்களுக்கு எல்லாம் தரப்பட்டிருந்தது. அந்த சகோதரர்கள் அங்கே இருந்த சகோதரர்கள் அந்த கிரவுண்டை சுற்றி சுற்றி ஜெபித்து, ஆண்டவரே இந்த இடத்துல நடக்க போகிற கூட்டங்களில் நீங்க வரணும், நீங்க வந்து இறங்கி இங்க கிரியை செய்யணும் அப்படி என்று சொல்லி ஜெபித்திருந்தார்கள். ஆனால் கூட்டம் நடத்துவதற்கு 3 நாளைக்கு முன்னதாக கூட்டம் நடத்த ஆயத்தப்படுத்தியிருந்த என்னுடைய அன்பு சகோதரர்களை கூப்பிட்டு போலீஸ் சொல்லிவிட்டது, யுவர் பெர்மிஷன் இஸ் கேன்சல்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிஷன் இப்பொழுது கேன்சல் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இவர்கள் கேட்டார்கள், என்னையா எதற்காக கேன்சல் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், மத்திய அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி அவர் பிஜேபிக்கும் பெரிய லீடர் ஆயிருக்கிறார், அவர் மத்திய அமைச்சரும் பெரிதாக இருக்கிறார், அவர் வருகிறதுனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. அதே கிரவுண்டில் தான் மீட்டிங் நடக்க போகிறது. நீங்கள் எங்கே ஸ்டேஜ் போட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே இடத்துல அவர்கள் ஸ்டேஜ் போட போகிறார்கள், நீங்கள் வர முடியாது. சகோதரர்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. அரசாங்கத்தை ஆணை, போலீஸ் அதிகாரிகளுடைய மிரட்டல், மேஜிஸ்ட்ரேட்கள் வந்து மத்திய அமைச்சர் வருகிறார் என்று முதல்லையே பாம் இருக்கிறதா என்று தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என்னுடைய 4 சகோதரர்கள் மாத்திரம் இந்த கிரவுண்ட்ல நின்று, ஆண்டவரே நீங்க இந்த கிரவுண்டுக்கு வர்றதா இருக்குது, நீங்க வர்ற இடத்துல இந்த முரளியாவது தரளியாவது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க வர போறீங்க, நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நாங்க இந்த கூட்டத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம், உங்களுடைய ஊழியக்காரர்கள் நீங்க கொண்டு வர போறீங்க, ஆகையினால இந்த இடத்துல உம கூட்டம் நடந்துதான் ஆக வேண்டும். நான் அன்றைக்கு காலையிலே 11 மணிக்கு அங்கே கூட்டத்தின் ஒழுங்குகளை பார்ப்பதற்காக நான் என்னுடைய இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு நான் அங்கே போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்த உடனே சொன்னார்கள், அண்ணன் கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டார்கள், கொடுத்த பெர்மிஷன் முடியாது என்று சொல்கிறார்கள், வேண்டுமென்றால் 2 நாள் கழித்து நாம் ஸ்டேஜ் போட்டுக்கொள்ள வேண்டுமாம், அதற்கு பிறகு கூட்டம் நடத்த வேண்டுமா, உனக்கும் நேரமில்லை மற்றவர்களுக்கும் நேரமில்லை, இந்த நேரத்தில் இந்த கூட்டம். நான் சொன்னேன் கூட்டம் நடக்கும். அவர்கள் கேட்டார்கள், என்றைக்கு நடக்கும்? இன்றைக்கு நடக்கும். ஒரு தம்பி சிரிச்சு சொன்னா, அண்ணே போலீஸ்காரங்கிட்ட இல்ல, நாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டே கேட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே பெர்மிஷன் கொடுத்தீங்களா, இவ்வளவு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறமே, இவ்வளவு வால் போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்கிறமே, இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கமே, இந்த மாதிரி திடீர்னு. அவர் சொன்னாரு, ஏய் ஆர் யூ பிகர் than the government? நீங்கள் அரசாங்கத்தை காட்டிலும் பெரியவரா என்று கேட்டுவிட்டு எங்களுடைய வாயை அடைத்து விட்டார் என்று ஒரு தம்பி சொன்னார். நான் சொன்னேன், நீ அவருக்கு சொல்லி இருக்க வேண்டியதானே, we are bigger than the government. ஹல்லேலூயா. நாம் அரசாங்கத்தை காட்டிலும் பெரியவர்கள் என்று அவர்களுக்கு போய் சொல். ராஜாதி ராஜாவுடைய மீட்டிங் நடக்கணும் என்னன்னாக்க ஜெபித்திருக்கிறார், தேவ பிரசன்னம் இங்க வரத்தானே வேண்டும் என்று. நடந்தது என்ன தெரியுமா? 11 மணிக்கு தான் இப்படி பேசிக்கொண்டிருந்தோம். 4 மணிக்கு எஸ்டிஎம் என்று சொல்லப்படுகிற சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டும்
போலீஸ் அதிகாரிகளும் எங்களை தேடி வந்தார்கள். ஐயா, நடந்தது நடந்து விட்டது, பரவாயில்லை, நீங்கள் கூட்டம் நடத்துகிறீர்கள், அவர்கள் போட்ட ஸ்டேஜில் நீங்களே நடத்தி கொள்ளலாம், உங்களுக்கு செலவும் கிடையாது, 4 நாட்கள் அதையே நீங்கள் இலவசமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் முரளி மனோகர் தேசிக்கு வயிறு சரியில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்குப்பா நீ ஸ்டேஜ் போட்டு காசை செலவழிக்கிற, நானே அவனை வச்சு போட்டு கொடுத்துறோம்பா. சத்ரு கையில தான்ப்பா இருக்குது, கோலியாத்தின் கையில தான் பட்டயம் இருக்குதுப்பா. தாவீதே அவன் தலையை வாங்குறதுக்கு உன் கையில பட்டயம் வேண்டாம், அவன் கையிலேயே இருக்குது. அவன் பட்டயத்தை வாங்கி அவன் தலையை வெட்டுறதுக்கு தான் நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், வாப்பா என்று அழைத்து கொண்டு போன ஆண்டவர் இன்றைக்கு மாறவில்லை. ஹல்லேலூயா. தேவ மகிமை ஒரு இடத்துல வந்து இறங்கினா யாருக்கும் வயிற்று போக்கு இல்லாதவனுக்கும் போகும். தேவ மகிமைத்தான் நம்மளை விசேஷித்தமானவர்களாக மாற்றுகிறது. ஐயா, தேவ மகிமைத்தான் நம்மை வித்தியாசமானவர்களாக மாற்றுகிறது. இதை மறந்து போகாதீர்கள். எருசலேம் சாதாரண பட்டணம் தான், எருசலேம் முரடர்களின் பட்டணம் தான், குருடரும் சப்பானிகளும் கூட எதிர்த்து சண்டை போடக்கூடிய பட்டணம் தான். ஆனா தேவன் தெரிந்து கொண்ட இடம் என்று, தேவன் வாசம் பண்ணும் இடம் என்று அறிந்த தாவீதும் சாலமோனும் அதுல தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முனைந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ஆலயத்தை கட்டும் போது பொன்னினால் கட்டினான், வெள்ளியினால் கட்டினான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து பேச நேரமில்லை. ஆனால் நடந்ததை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 7வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. இன்னொரு இடத்தில் இருக்கிறது, நிற்க கூடாமல் இருந்தது. நன்றாய் கவனியுங்கள். தேவ மகிமை இறங்கிற்று, தேவன் அங்கீகரிக்கும்படியாக தேவ மகிமை இறங்கிற்று, தேவ பிரசன்னம் இறங்கிற்று. சாலமோன் ஜெபித்து முடித்த போது அக்னி இறங்கி தகன பலிகளை பட்சித்தது மாத்திரமல்ல, தேவ மகிமை அப்படியா இறங்கிற்று. ஆசாரியர்களும் நிற்க கூடாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சிலர் சொல்றாங்க, ஊதி கீழே தள்ளிட்டு தேவ மகிமை இறங்கிட்டு அதனால கீழே விழுந்துட்டான் அப்படின்னு போதிக்கிறவர்கள் உண்டு. உங்க ஊர்ல உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது. நல்லா கவனி. தேவ மகிமை இறங்கிட்டு அதனால நிற்க கூடாமல் ஜனங்கள் விழுகிறார்கள் என்று சொல்லி போதிக்கிறவர்கள் உண்டு. கவனிங்களம்மா, கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். தேவ வல்லமையின் மகிமையை உணர்கிறவன் நான், போதிக்கிறவன் நான், பேசுகிறவன் நான், அனுபவிக்கிறவன் நான். ஆனால் அங்கே வசனம் சொல்லி இருக்கிறது நிற்க கூடாது இருந்தது, அவ்வளவுதான். விழுந்துட்டாங்கன்னு எழுதல. இது இவங்களுடைய அடிஷன். ஆண்டவருடைய வேதத்தோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் என்ன செய்வார் ஆண்டவர்? உன்னை தரித்து போடுவார். இந்த ஆளுங்க தைரியமா துணிகரமா கூட்டுகிறார்கள். நியூசிலாந்துல இருந்து ஒரு பிரசங்கியார் தமிழ்நாட்டில் அநேக வருடங்கள் வாழ்ந்தவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசும்படியாக பீகாருக்கு வந்திருந்தார். அவர் 2 நாட்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு பேசும்படியாக அவர் வந்திருந்த போது டைனிங் டேபிளில் சொன்னார், ஜெபக்குமார், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் என்று சொன்னார். நான் சொன்னேன், இட் இஸ் பியூட்டிஃபுல். எல்லாரும் இந்த கூட்டத்தில் பின்னால விழுந்திருந்தாங்கன்னா எவ்வளவு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் என்றேன். அவர் சொன்னார், என்ன கேலி பண்ணுகிறாய் என்று. நான் சொன்னேன், ஐயா, எந்த வசனத்தின் ஆதாரத்தின் பேரில் கீழே விழுகிறது தேவ மகிமை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், ஆண்டவருடைய வசனத்தில் சொல்ல இருக்கிறது, தேவ மகிமை வந்து இறங்கின போது மோசே நிற்க கூடாமல் போயிற்று, ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் போயிட்டு எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கவில்லையா என்று கேட்டார். நான் அநேகம் தரம் வாசித்திருக்கிறேன், ஆனால் எங்கேயும் அவர்கள் விழுந்து விட்டு வாசிக்கவில்லை, நிற்கிறார்கள் என்று தான் வாசிக்கிறேன். நிற்க கூடாமல் போயிட்டு என்றால் விழுந்து விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல, they couldn't stand before என்பதுதான் அர்த்தம் என்று அவர் சொன்ன போது, நீ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நீங்க கேப்பீங்க, எப்படி ஐயா திடீர்னு இப்படி சொன்ன உடனே விழுந்துறாங்க, அப்படி சொன்னாங்க. எனக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியாது. ஆனா 3 பேரை நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன், தைரியமா சொல்றேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? நோஞ்சா மாதிரி இருப்பான், பெரிய பகல்வான் ஒருத்தன் வந்து நின்னானா, இந்த நோஞ்சான் கராட்டை படிச்சிருந்தானா, புஸ் புஸ்னு அந்த ஆளு கீழே விழுந்துருவான்.
ஏன்னா இவன் தன்னுடைய பாடியை எக்ஸசைஸ் பண்ணி கராத்தே கலையை கற்றிருக்கிறபடினால அந்த கராத்தே கலையை வைத்து அந்த பெரிய ஆளை விழத்தள்ளி விடுகிறான். ஹலோ, உண்மைதானே? ஆமா. பெண்கள் கூட எத்தனை பெரிய ஆளையும் தட்டி விடுறதுதான் இப்ப பெண்களுக்கே கராத்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல என்னுடைய ஆவியையும் கராத்தே ஸ்டைல்ல நான் ட்ரெயின் பண்ணனா இன்னொருடைய ஆவிய வெட்டி கீழே உழவத்தால முடியும் முடியும். This is one. இன்னொரு போதகரை எனக்கு தெரியும். அவர் கூட்டத்துக்கு போனா நான் தனியா போக மாட்டார். அவர் சபையில இருந்து 6 பேர் போவாங்க. அவர், நான் பேர் சொல்ல முடியும், இடம் சொல்ல முடியும், அந்த கூட போன ஆட்கள்கிட்ட உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து நீங்களே கேட்டுக்கிறேன்னு சொல்ல முடியும். அந்த 6 பேரை கூட்டு போய்வார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? இவர் சொல்லுவார், நான் கூட்ட முடிவில் எல்லாரையும் கூப்பிடுவேன் ஜெபம் பண்றதுக்கு. ஜெபம் பண்ண கூப்பிடும் போது நான் கை வைப்பேன். எவனாவது உழல நான் பின்னால காலை தட்டி விட்டுருவேன். காலை தட்டி விழுந்தவர்களையும் எனக்கு தெரியும். சகோதரன் மோகன் சி லாசரஸ் எங்களோடு கூட ஊழியம் செய்வதற்கு மதுபனிக்கு வந்திருந்தார். மதுபனியில ஒரு கூட்டம், ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத மதுபனி கூட்டத்தில் அவர் கூட்டம் நடத்தும்படியாக வந்திருந்தார். கூட்டத்தின் இறுதியிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். முதல் மனிதன் வந்தான், அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. ஆகையினாலே அவர் கையை வைத்த உடனே விழுந்து விட்டான். விழுந்து விட்ட உடனே கொஞ்சம் சொல்லினான். அவர் ஜெபித்தார், நாங்களும் ஜெபித்தோம், விடுதலையானது. ஆனால் வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் என்னுடைய பொல்லாத ஜனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம் என்ன நினைச்சது? கை வச்சு விழுந்தாதான் ஆசீர்வாதம். அவர் கை வைக்க நல்ல தோமன் விழுகிறான். ஏப்பா உழாதன்னு சொல்றேன் நான் ஒருத்தங்கிட்ட, நீ உழ வேண்டியது இல்லப்பா அப்படின்னு சொன்னா விழுந்தாதான ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம ஊர்ல என்ன சொன்னாலும் விழுவான். இப்படி எல்லாம் பல வித்தைகள் நடக்கிறது ஆவிக்குரிய உலகத்திலே. கவனியுங்கள், என் ஜனத்திற்கு வேத வசனத்தின் தெளிவு இல்லாததினாலே, ஏதோ ஒரு மயக்க நிலையிலே ஜனங்கள் மாற்றப்படுகிறதுனாலே இவைகள் நடக்கலாம். I don't know. If God is getting manifested in this way, I can tell from the word of God, nowhere it is recorded in the Bible. ஒரு வார்த்தையிலும் என் வார்த்தையிலே பார்க்கவில்லை. உடனே சொல்வார்கள், இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க போகும்போது அவரை பார்த்து சொன்னார்கள், நீர் யார் என்று கேட்டார்கள். இயேசு என்று சொன்னபோது பிடிக்க போனவர்கள் பின்னதாக விழவில்லையா? பின்னதாக விழுந்தால் அவன் இயேசுவுக்கு சொந்தமானவன் அல்ல. ஆனா என்ன அநியாயம்னா, அபிஷேகம் பெற்று போதகராய் இருக்கிறவர்களும் கீழே விழுகிறாளா? இதுக்கு என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஃபெய்த் பிரீச்சர், I don't want to name him, அவருடைய பெயரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர் நடத்துற கூட்டத்தில் நானும் 3 நாள் கூட்டத்தில் ஒரு நாள் பேசினேன். அந்த கூட்டத்தில் அவரும் பேசிக் கொண்டிருந்தார். 3 நாள் அவர் தான் மெயின் பிரீச்சர். I was only a secondary preacher. ஒரே ஒரு செய்தி மட்டும். அங்கே நான் போயிருந்தேன். அப்பொழுது அவர் கூப்பிட்டார், முதல் நாள் ஊழியம் செய்கிறவரெல்லாம் வாருங்கள் என்று. நானும் போய் நின்றேன். அவர் கை வைத்த அநேகர் விழுந்தார்கள். நான் மாத்திரம் கெளிர் மாதிரி நிற்கிறேன். அவர் என்னை தள்ளி பார்த்தார், இடித்து பார்த்தார். எனக்கு பலம் இருக்கிறதாக நான் நம்பவில்லை. ஆனால் நான் விழவில்லை. நான் திரும்ப வந்து விட்டேன். 2வது நாள் மறுபடியும் கூப்பிட்டார், திருமணமானவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று. நானும் போய் நின்றேன். அவர் மறுபடியும் ஹாய் ஹூ என்றால் மற்றவரெல்லாம் விழுந்து கிடந்தார்கள். பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் சொல்றவங்களும் தொம்முன்னு விழுந்து கிடந்தாங்க. பிடிக்கிறதுக்கு பின்னால 4 ஆட்கள் எல்லாருக்கும் நிற்கிறாங்க. எனக்கு பின்னால 7 ஆட்கள் என்ன பிடிக்கிறதுக்கு. அவர்கள் மத்தியில நான் விழவில்லை. எனக்கு ஒன்றும் விளங்கவும் இல்லை. 3வது நாள் மறுபடியும் கூப்பிட்டார். இன்றைக்கு வித்தியாசமான இடத்திலே பாசை விட்டு பாசை போயினவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வர்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். நான் போய் நின்றேன். ஆனால் அன்றைக்கும் என்னெல்லாமோ செய்து பார்த்தார். நான் விழவில்லை. உடனே கட்டி கொண்டு சொன்னார், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்றார். அப்போதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, கீழே விழுந்து கிடந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆவி இருந்தது? I was not glorifying my name. எனக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற ஆவினா இவங்களுக்குள்ள என்ன ஆவியா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அம்மா, யாரையும் கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. என் ஜனம் அழிகிறதற்கு காரணம் வேத வசனத்தை அறியாமல் இருக்கிறார்களே. என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். Listen, listen. நானும் அநேக இடங்களிலே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதிகமாக இலங்கை தமிழர்கள் விழுவார்கள். எதுக்கு விழுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, அந்த பெண்கள் ஒரு ஹை ஹீல் ஷூஸ் போட்டிருப்பாங்க. சாதாரணமா இலங்கை பிள்ளைங்க கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க. ஹை ஹீல் ஷூ போட்டிருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போது ஷூ எல்லாம் கழட்டுறது கிடையாது.
நம்ம ஊர்ல அப்படி இப்படி நடந்து வருவார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும்போது லேசா பேலன்ஸ் போயிட்டுனா தொம்முன்னு விழுந்து கிடக்கு. ஒண்ணு விழுந்துட்டா எல்லாம் விழுந்துரும். What a gimmick is happening in the spiritual world, sir. இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன? ஆனால் தேவ மகிமை வந்ததினால எருசலேமும் தேவாலயம் பெயர் பெற்றதாக